கோயில் கோபுர உச்சியில் ஏராளமான புறாக்கள் வசித்து வந்தன. ஒரு நாள் அந்த புறாக்கள் எல்லாம் கூட்டமாக தங்களுக்குள் உரையாடலை நடத்தியது. நண்பர்களே, இந்த இடத்தில் வாழ்வதின் மூலம் நாம் நாளுக்கு நாள் சோம்பேறிகளாக மாறி வருகின்றோம். இந்த கோவிலுக்கு வருகின்ற பக்தர்கள் நமக்கு ஏராளமாக இறைகளை எல்லாம் வாரி வாரி இறைகின்றார்கள். நாம் அதை சாப்பிட்டு விட்டு இந்த கோபுர உச்சியில் வந்து படுத்துக் கொள்கிறோம். இதனால் நாளுக்கு நாள் ஒவ்வொருவரின் உடலும் பெரிதாகி கொண்டே வருகிறது. இப்பொழுதே நாம் முக்கால் சோம்பேறிகளாக மாறிவிட்டோம். இதில் நாம் மாற்றம் ஏற்படுத்தினால்தான் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் என்றது. மாற்றம் வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னொரு புறா கேட்டது. மாற்றம் வேண்டுமென்றால் நாம் இந்த இடத்தை விட்டு வேறு ஏதாவது மரத்தில் தங்கி வசித்திட வேண்டும். தினம் தினம் ஆங்காங்கே பறந்து சென்று நமக்கு தேவைப்படுகின்ற இரையை நாமே தேடிக்கொள்ள வேண்டும் என்றது முதலில் பேசிய புறா. அந்த கூட்டத்தில் வயதான புறா முன்வந்து, நண்பர்களே, நான் வயதானவன்தான், ஆனால் அனுபவமிக்கவன். எனக்கும் இந்த எண்ணம் நெடுநாட்களாயிருந்தது. அதனை எப்படி சொல்வதென தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். நம் வாழ்வில் மாற்றம் தேவைதான். அந்த சோம்பேறி வாழ்க்கையை தவிர்ப்பது நம் எல்லோருக்கும் நன்மையினை தந்திடும். ஆனால் அதே நேரத்தில் நாம் யாரும் இந்த கோயில் கோபுரத்தை விட்டு சென்றிட வேண்டாம். இதுதான் நமக்கு பாதுகாப்பான இடம். ஆனால் நாம் தினமும் இறை தேடி சென்றிட வேண்டும். பக்தர்கள் தரும் இறையினை சாப்பிட வேண்டாம். தரையில் கொட்டுகின்ற இரையை எறும்புகளுக்கு விட்டுக் கொடுப்போம். வயதான புறாவின் ஆலோசனைப்படியே மற்ற புறாக்களும் செயல்பட்டன. சோம்பலை அகற்றி உழைத்திட வேண்டும்.